விருதினை நாஞ்சில் நாடன் வழங்க திரு வனநலவன் பெற்றுக் கொள்கிறார். இப்போது ரூபாய் 50,000க்கான காசோலையும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்படுகிறது. திரைத்துறையில் சிறகுகள் விரித்து கான வெளியில் பறந்து தெரியும் வானம்பாடி நான் முத்துக்குமார். தன் பாடல்களை காதலர்களின் சங்கேத மொழியாக மாற்றிவிடும் மந்திரவாதி நான் முத்துக்குமார் இப்போது பேசுகிறார். தள்ளி தள்ளி ஒன்றை ஒன்று பார்த்துக் கொண்டிருந்தாலும் இருவரது எழுத்துக்களிலும் ஆதார சுருதியாக ஓடிக்கொண்டிருப்பது அன்பென்னும் மகாநதி. ஒரு நேர்காணலில் வனநிலவன் சொல்கிறார், வாழ்க்கை ஒரு மகாநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒரு மகாநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் அதன் கரையில் நின்று என் கண்ணுக்கு பட்டவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேறொரு முன்னிலையில் வண்ணதாசன் சொல்கிறார், வாழ்வின் இழக்கம், வாழ்வின் இயக்கம், அதன் இடையறாத முன்னகர்வு தொடர்ந்து வசீகரித்துக் கொண்டே இருக்கிறது. கானகம் போல தவிர்ப்பதற்கு இயலாத ஒரு அழைப்பை வாழ்க்கையின் குரலில் உணரப்படுகிறது. இம்சை, காயம், வலி, முனகல், நம்பிக்கை, உற்சாகம், பிரகடனம், இசை, அமைதி என்று வெவ்வேறு அடர்த்தியுடன் அந்த குரல் இந்த வாழ்வின் பரப்பில் படர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே வண்ணதாசன் வேறொரு முன்னிலையில் எழுதுகிறார் அங்கீகாரத்தை பற்றி. இந்த அங்கீகரிப்பையும் நிராகரிப்பையும் பொருட்படுத்தினால், இந்த அங்கீகரிப்பையும் நிராகரிப்பையும் பொருட்படுத்தினால் அந்தந்த இடத்திலேயே நின்றிருப்பனே தவிர இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. மேலும் இவர்கள் என்னை எங்கே அங்கீகரித்தார்கள்? நிராகரிக்கவும் செய்யாமல் அங்கீகரிக்கவும் செய்யாமல் ஜாலக்காக வைத்திருக்கிற தங்களின் ஒரு நீண்ட பட்டியலில்
எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக எத்தனையோ பெயர்களுடன் என்னுடையதையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். வெயிலுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனம், மழைக்கு ஒரு கெட்டிக்காரத்தனம். நல்லதுதான், இருந்து விட்டு போகட்டும். அதற்காக இத்தனை வருஷமாக நிற்கிற மரத்தை இடம்பெயர்த்து விட முடியுமா? சில மரத்துக்கு பூ, சில மரத்துக்கு காய், சில மரத்துக்கு கனி, ஆனால் எல்லா மரத்துக்குமே நிழல். நான் என் கிளையோடும் இலையோடும் நிழலோடும் நின்று கொண்டிருக்கிறேன். சாலைகளில் நீண்டு பயணித்தவர், எழுத்தை தியானிப்பவர், வாசிப்பவர் நேசம் கொள்ளும் நெசவாய், எழுத்தை மாற்றியவர் எழுத்தின் தேசாந்திரி. எழுத்து, சினிமா, பேச்சு என எத்திசையிலும் தன் படைப்பாற்றலின் ரதத்தை செலுத்தும் எஸ். ராமகிருஷ்ணன் இப்போது சிறப்புரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியத்தினுடைய மிக முக்கிய ஆளுமைகளான வண்ணநிலவன், வண்ணதாசன் இருவருக்குமே இன்று விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை வழங்கி சிறப்பித்த சாரல் அறக்கட்டளைக்கும் நண்பர்கள் ஜேடி ஜெனிக்கும், தமிழ் இலக்கியவாதிகள், படைப்பாளர்கள் அத்தனை பேர் சார்பில் முதல்ல நான் என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம், அதை நீங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வண்ணநிலவனையும் வண்ணதாசனையும் படித்து அவர்களுடைய படைப்பின் வழியாக உருவான ஒரு எழுத்தாளர் தான் நான். என்னுடைய எல்லா கதைகளுக்கு பின்னாடியும் அவர்களுடைய அந்த வரிகள், அவர்கள் எழுதிய வார்த்தைகள், அவர்கள் கதை உலகம் எனக்குள்ளே இருக்கு. என்னுடைய ஒரு கதை சோமங்கலாவில் வந்திருந்த போது வண்ணதாசன் அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தார். வண்ணநிலவன் எழுதுவதை நிறுத்திவிட்டார், அதிலிருந்து நீ அடுத்த புள்ளியை நோக்கி எழுதி கொண்டிருக்கிறாய் என்று. எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதியாக அதைத்தான் நான் இன்னும் வச்சிருக்கிறேன். அவர்கள் இருவரையும் பற்றி பேசுவதற்கு ஒரு அரை மணியோ ஒரு மணியோ இல்லை, ஒரு தமிழ் சமூகம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் இருவருமே பங்களித்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அசலான படைப்பாளிகளாக சொல்லுவேன். அவர்கள் இருவரை பற்றி நினைக்கும் போதும் எனக்கு எப்போதுமே ஒரு காட்சி என் மனதில் தோன்றுது. என்ன என்றால், தாமிரபரணி போல ஒரு நதிக்கு 2 கரை இருக்கிறது. இவர்கள் இருவரும் 2 கரைகள். இந்த கரையிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய நதி வேறு, அந்த கரையிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய நதி வேறு. ஆனால் இருவருமே ஒரே நதியினுடைய 2 கரைகள் தான். ஒரே திருநெல்வேலியில் ஒரே தாமிரபரணி தான் ஓடுகிறது. அதனுடைய ஒரு கரையாக வண்ணநிலவனையும் ஒரு கரையாக வண்ணதாசனையும் பார்க்கிறேன். இவருடைய கரையில் நின்று பார்க்கும்போது இவர் காட்டுகிற காட்சி எல்லாமே வேறு. அதே நதியை தான் மறுகரையிலிருந்து பார்க்கும்போது அந்த நதி தானா இது, அந்த காட்சி தானா இது என்றே தெரிவதில்லை. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை ஒரே இடத்தில் இருந்து கொண்டு வேறு வேறு காட்சிகளாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு எழுத்தினுடைய வல்லமை கொண்டவர்கள் அவங்க 2 பேருமே. 2 பேரையும் பற்றியுமே எனக்கு நான் அவர்களுடைய படைப்புகளை சொல்ல எண்ணி படித்த மதிப்புக்குரிய எழுத்தாளர் திரு வண்ணதாசன் அவர்களின் ஏற்புரை இப்போது. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நான் கலந்து கொண்ட சென்ற கூட்டத்தை போல இன்றும் ரவி சுப்பிரமணியம் பாடிய பாடலிலிருந்தே என் பேச்சை துவக்கலாம் என்று நினைக்கிறேன். எதை சார்ந்திருப்பது, எதை சார்ந்திருப்பது? உங்கள் மணிக்கட்டுகளிலும் என்னுடைய மணிக்கட்டுகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கடிகாரம் உங்களின் நேரத்தையும் சார்ந்து இருப்பதா, அல்லது முதல் முறையாக ஒரு விருதை வாங்கிக் கொண்டு இந்த மேடையிலே நம்முடன் இருக்கிற ராமச்சந்திரனை சார்ந்து இருப்பதா? நான் நேரத்தை சார்ந்தல்ல, ராமச்சந்திரன் என்கிற வண்ணநிலவை சார்ந்த முழு முன்னால் இருக்கிறேன். உங்களைப் போலவே நானும் ராமச்சந்திரன் பேச வேண்டும் என்று விரும்பினேன். உங்களைப் போலவே எனக்கும் தெரியும் அவர் அப்படியெல்லாம் லேசாக பேசிவிட மாட்டார் என்று. நீச்சு நிலை கிடப்பதை போல அவர் பேச்சு நிலை கிடந்தவர். சொல்ல போனால் அவரால் முடிந்தது எதையும் எனக்கு செய்ய முடியவில்லை, எழுத்து உட்பட. ராமச்சந்திரனால் முடிந்தது எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. திரும்ப திரும்ப முத்துக்குமாரும்
ராமகிருஷ்ணனும் குறிப்பிட்டதை போல ஒரே நதியின் இரு கரைகளில் நாங்கள் இருக்கிறோம். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசலோட்டி எக்கரை என்கரை என்று மறக்கும் இடையோடும் நதிமை வச்சு ராமச்சந்திரன் மறைந்து போன நதியை பற்றி எழுதுவார். கம்பா நதி அவருடைய. நான் மறைந்து போய் கொண்டிருக்கும் நதி அவர் மறைந்து போன நதியை பற்றி எழுதுவார். அவருடையது கம்பா நதி. நான் மறைந்து கொண்டிருக்கும் நதியை பற்றி எழுதுகிறவன். என்னுடைய புத்தகம் மணல் உள்ள ஆறு. அவருடையது என்னுடையது ஆகாது. அதே போல என்னுடையதும் அவருடையது ஆகாது. நம்மிடையே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச வருகிறார். ஒரு சின்ன அறிவிப்பு. மன்னன் அவர்களுடைய எஸ்தர் சிறுகதையை ரவி சுப்ரமணியம் அவர்கள் ஒரு திரைப்படமாக இந்த ஆண்டு எடுக்கிறார். அந்த திரைப்படம் துவங்க இருக்கிறது. அதற்கு நான் திரை வடிவம் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த படத்தை தமிழில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இலக்கிய ஆளுமைகள், எழுத்தாளர்கள், நாடக கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் பலரும் சேர்ந்து ஒன்று சிறந்து அந்த படத்தை இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. அவர் கதையில் எழுதிய அதே கதை களத்திலேயே படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது. அந்த படம் இந்த ஆண்டு வெளியாகும் என்று நம்புகிறேன். இதுல எல்லா கலைஞர்களும் எல்லோரும் சேர்ந்து செய்வது போல நீங்களும் உங்களுடைய மொத்த பங்களிப்பையும் இந்த படத்திற்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய உங்கள் எல்லோருடைய ஆசையும் தேவை. மதிப்பிற்குரிய திரு வனநிலவன் அவர்களுக்கு திரு போ நெல்லையப்பன் மற்றும் திரு க சித்தநாதன் மரியாதை செலுத்துவார்கள். அறக்கட்டளையின் அரங்காவலரான ஜெபே 4வது ஆண்டாக இப்போதும் நன்றி சொல்ல வருகிறார். அவருக்கு மிகவும் பிடித்த சொல் செயல். பல நாளால் தயாரித்து பயிற்சி செய்த நன்றி உரையை இப்போது வாசிக்க வருகிறார் திரு ஜெரி. வணக்கம். பாவட்ட ஆரோக்கியம் அறக்கட்டளையின் சாரல் விருது இந்த 2 விருதுகளாக எங்கள் ஃபேவரேட் ரைட்டர்ஸ் வண்ணநிலவன் வண்ணதாசன் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். ஆரம்ப நாட்களில் லயோலா காலேஜில் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனில் நானும் ஜேடியும் நண்பர் எம்டி முத்துக்குமாரசாமி எல்லோரும் வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன் தான் இப்ப விஸ்காமாக மாறி இருக்கிறது. அப்போது ஃபாதர் ஜெயபதி தலைமையில் விமர்சனா என்கிற இலக்கிய அமைப்பு வைத்திருந்தோம். நான் தான் விமர்சனாவுக்கு பொறுப்பாளர். ஒவ்வொரு மாதமும் முதலாம் சனிக்கிழமை ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதே LLA பில்டிங்கில் தான் கூட்டம் நடக்கும். நண்பர் திலீப்குமார் மூலமாக எழுத்தாளர்களின் அட்ரஸை வாங்கி ஒவ்வொருவரையும் வீடு தேடி சந்தித்து கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வதுதான் இவ்வேலை. கானாசு, லாசாரா, வள்ளிக்கண்ணன், சீசு செல்லப்பா, SP ராஜதுரை, சுந்தரராமசாமி, ஆதிமூலம், ஞானி, நா முத்துசாமி, RB பாஸ்கரன் என்று பல கூட்டங்களை இங்கே நடத்தியிருக்கிறோம். கூட்டம் ஏற்பாடு செய்வதில் ஒரு சிரமமும் இருந்திருக்கவில்லை. கூட்டத்துக்கு ஆட்கள் சேர்ப்பதுதான் பெரும்பாடாக இருந்தது. எங்கள் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனில் அப்ரூவல் வாங்கி சமோசா, டீ என்று ஒரு பட்ஜெட் அலாட்மெண்ட் வாங்கிவிட்டோம். எங்களுடைய கல்லூரி நண்பர்கள் ஒரு 15 பேரை சமோசா, டீ, சிகரெட் என்ற ஆசை காட்டி ஒரு வழியாக கொண்டு வந்து விடுவேன். ஆனால் எங்கள் CNC-லிருந்து டைரக்டர் வரும்போது ஒரு 25 பேரையாவது கணக்கில் காட்டினால்தான் விமர்சனா உயிர் பிழைக்கும். அவர்கள் வரும் வரை சமோசாவை நம்ம ஹோல்ட் பண்ணவும் முடியாது. எழுத்தாளர்களின் உரையில் நினையும் நண்பர்களை கெஞ்சி கூத்தாடி ஒரு 15 கூட்டங்கள் கூட என்னால் நடத்த முடியவில்லை. நீயாச்சு, உன் இலக்கியமாச்சு, உன் சமோசாவமாச்சு என்று எல்லோரும் சிரித்து ஓடிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு இந்த சாரல் தேர்ந்தெடுத்த ஒரு அருமையான
ஒரு டிசிப்ளின்ட் ஆடியன்ஸ், ஒரு மறக்க முடியாத மாலை பொழுது. விமர்சனாவின் அனுபவம் இன்று ராபர்ட் ஆரோக்கியம் அறக்கட்டளையின் சாரல் விருதாக உருமாறி இருக்கிறது. இன்றைய டெக்னாலஜி யுகத்தில் இளைஞர்களுக்கு குவாலிட்டி ரீடிங்கும் குவாலிட்டி கான்வர்சேஷனும் அறவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நல்ல இலக்கியங்களை ப்ரொமோட் செய்யவும் அதை வாசிக்கும் அனுபவத்துக்கு உட்படுத்துவதும் பெரும் அவசியமாகிறது. ராபர்ட் ஆரோக்கியம் அறக்கட்டளையின் சாரல் விருது ஒரு சிறு துளியேனும் அதை செய்யுமானால் அதுதான் எங்களுக்கான பெருமை, சந்தோஷம். வந்திருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொகுத்து வழங்கிய சுபத்ரா, முரளி இருவருக்கும் நன்றி. நண்பர்கள் தேனுகா, ரவி சுப்பிரமணியன், மா அரங்கநாதன், சுந்தரபுத்தன், பிரபாகர், குலோத்துங்கன், நிகில்முருகன், RGB மனோகர் மற்றும் மேடையில் உள்ள அனைத்து பிரபலங்களுக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் எங்கள் சாரல் குழுவின் நன்றியும் வணக்கமும்.